வெல்கம் டு செபி டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் கிளாஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 6 பார்த்தோம். இன்னைக்கு எக்ஸசைஸ் 7 பார்ப்போம். பேன்னு சொல்லும்போது பி ஸ்ட்ரோக், பி ஏ வவல். நெக்ஸ்ட் பெய்டுனா பி டி ரெண்டாக இருக்கு. பி டி செகண்ட் பிளேஸில் எழுதணும் பெய்டு. அப்புறமா பேன்னு சொல்லும்போது பி டார்க்கா பி ஏ வவல் பே. நெக்ஸ்ட் வெயிட்னு சொல்லும்போது பி டி ரெண்டாக இருக்கு. அப்போ பி டி வெயிட் ஏ வவல் வெயிட். நெக்ஸ்ட் டிஏஒய் டே. அப்போ டி ஏ வவல் டே. நெக்ஸ்ட் டேம் சொல்லும்போது டி எம். அப்போ ஏ வவல் டேம். நெக்ஸ்ட் சேன்னு சொல்லும்போது எஸ் எஸ் ஏ வவல் சே. நெக்ஸ்ட் எஸ்ஏன்னு சொல்லும்போது எஸ் தான். எஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் மின்ன வவல் இருக்கனால மின்ன வவல் வைக்கணும். எஸ் சே செகண்ட்ல ஃப்ரண்ட்ல வைக்கணும், பேக்ல வைக்கணும். நெக்ஸ்ட் எஸ் எக்ஸ் எஸ் கே எஸ். நெக்ஸ்ட் எஸ்கேப்னு சொல்லும்போது எஸ் கே பி 3 ஸ்ட்ரோக் இருக்கு. எஸ் கே பி எஸ்கேப் எஸ்கேப். இங்கே இ வவல், இங்கே ஏ வவலுக்கு எஸ்கேப். நெக்ஸ்ட் லோன்னு சொல்லும்போது எல் ஓ டேஷ் வவல் வைக்கணும் செகண்ட் பிளேஸில். நெக்ஸ்ட் லோடுன்னு சொல்லும்போது எல்லாம் டியும் எல் டி லோடு. நெக்ஸ்ட் ஷோன்னு சொல்லும்போது இஷ் ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கு. இப்போ செகண்ட் பிளேஸில் இஷ் ஓ வவல் ஷோ. நெக்ஸ்ட் ஷோடுன்னு சொல்லும்போது ஈஷ் டி ரெண்டாக இருக்கு. ஈஷ் டி செகண்ட் பிளேஸில் ஓ வவல் ஷோடு. நெக்ஸ்ட் ஃபோன்னு சொல்லும்போது எஃப் மட்டும் இருக்கு. அப்போ எஃப் ஓ வவல் ஃபோ. நெக்ஸ்ட் ஃபோம் சொல்லும்போது எஃப் எம். எஃப் எம் ஃபோம் ஓ வவல் டேஷ். நெக்ஸ்ட் மேன்னு சொல்லும்போது எம் மட்டும் இருக்கு. அப்போ எம் ஏ வவல். நெக்ஸ்ட் மேக்குன்னு போய் எம் கே எம் கே மேக். நெக்ஸ்ட் வெயின்னு சொல்லும்போது வே வவல் வே ஸ்ட்ரோக் வைக்கணும் செகண்ட் பிளேஸில் ஏ வவல் வே. அடுத்து வெய்டுன்னு சொல்லும்போது வேயும் டியும் வே டி வெய்டு ஏ வவல். நெக்ஸ்ட் எயிட்னு சொல்லும்போது டி ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்கு. இதை வவலில் வரும்போது டி ஏ முன்ன ஸ்ட்ரோக்கை முன்ன எயிட் ஏ வவல். அப்போ எயிட். நெக்ஸ்ட் எட்னான்னும் போது டி என் டி என் டிக்கு முன்னாடி வவல் வைக்கணும். எட்னா இங்கே ஏ வவல் நா எட்னா. நெக்ஸ்ட் நேன்னு சொல்லும்போது என் ஏ வவல் நே என் ஏ வவல். நெக்ஸ்ட் நேம் சொல்லும்போது என் எம் செகண்ட் பிளேஸில் ஏ வவல் நேம்.